வயிறு பகுதி மட்டும் பெருசா இருக்குங்க. என்னென்னவோ நான் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு தொப்பை மட்டும் குறையல. 21 நாள் நான் சொல்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த மூலிகைகள் அடங்கிய இந்த ட்ரிங்கை டெய்லி குடிச்சிட்டு வாங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு வயிறு உள்ளே போகிறது நீங்களே பார்ப்பீங்க. அது என்னென்ன மூலிகைகள் சேர்ந்த ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்னங்க பார்க்க போகிறோம்? சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். பெரும்பாலும் நிறைய பேர் கேட்குற ஒரு சந்தேகம், கமெண்ட்ஸில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் எதை பற்றி இருக்குன்னா, வயிறு குறையறதுக்கு என்ன செய்யலாம், அது முக்கியமாக இந்த ட்ரிங்க் குடிக்கலாமா, இந்த மெடிசன்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு 21 நாள் 21 டேஸ் சேலஞ்ச் மாதிரி இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் வயிறு குறையிறது நீங்களே பார்ப்பீங்க. இந்த வயிறு வந்து கொஞ்சம் உள்ளே போன மாதிரி தெரியுதே அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது சில விஷயங்கள்ங்க, சித்தர்கள் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, உணவு வந்து கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிடணும், அளவோடு சாப்பிடணும். ஸோ காலையில் எந்த மாதிரி எடுத்துக்கணும், மதிய நேரத்தில் உணவு, இரவு நேரத்தில் உணவு, எந்த டைமில் நம்ம எடுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ அந்த உணவு முறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது தொப்பைன்ற பிரச்சனையே வராது. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயதை கடந்த ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உடலில் இந்த தொப்பை அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுது. இந்த தொப்பை குறையிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ரெகுலராகவே சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. அதாவது இந்த நேரத்துக்கு நம்ம சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறது தான் பெரும்பாலும் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு. சாதாரணமாக தொப்பை வருதுனாவே அதுக்கு காரணம் நம்ம உணவு சரியாக எடுக்காதது தான். தேவையில்லாத உணவுகள் நிறைய இருக்குது. அந்த கார்ப்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள், மாவினால் செய்யப்பட்ட உணவுகள் நிறைய சாப்பிட்டீங்கனாலும் வயிறு பெருத்துக்கிட்டே போகுங்க. இதை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? காலையில் ஒரு 8 to 8:30க்கெலாம் கண்டிப்பாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தே முடிச்சிடணும். ஒரு 5:30க்கு வேக்கப் டைம் நீங்கள் வச்சுக்கோங்க. காலையில் ஒரு 5:30க்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்கன்னா 6 to 7 ஒரு 40 to 45 மினிட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ எவ்வளோ வெயிட் இருக்கிறோமோ ஒரு மாதத்துக்கு 3லிருந்து 4 கிலோ எடை குறையிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. இதில் ஸ்பெஷலாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். காலையில் அதை நல்லா தண்ணீரில் போட்டு, அந்த மூலிகை பொடிகளை தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி அதை கஷாயமாக நீங்கள் எடுத்துக்கோங்களேன். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். தொப்பை கண்டிப்பாக கரையும். என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த காலையில் கண்டிப்பாக ஒரு 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட்ஸ் கண்டிப்பாக முக்கியம். சரிங்களா? ஸோ இப்போது காலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க், இந்த மூலிகை கலவையை நீங்கள் பயன்படுத்தும் போது ஈஸியாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்லான்றதும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இந்தந்த மூலிகைகளை நான் சொல்கிற அளவுப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் நம்ம எடுத்துக்கலாம். இது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய வயிறு வலி, இது எல்லாமே குறையிறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு வெந்தயம் ரொம்ப முக்கியங்க. 100 கிராம் வெந்தயம் எடுத்துக்கோங்க. ஸோ இதனோட 100 கிராம் தனியா. ஸோ தனியா அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய கொத்தமல்லி விதைகள் இருக்கு இல்லையா, இது. ஸோ தனியா 100 கிராம் எடுத்துக்கோங்க. சதக்குப்பை 100 கிராம், கருஞ்சீரகம் 25 கிராம் கருஞ்சீரகம் நம்ம எடுத்துக்கணும். சிற்றரத்தை 25 கிராம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே நான் சொன்ன அளவுப்படி எடுத்து கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ சிற்றரத்தினா நம்ம லைட்டாக ஃபஸ்ட்டு தட்டிட்டு, அம்மியில் வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி கொரப்பாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பொடியை காலையிலே நம்ம குடிச்சிடணும். நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து ஒரு கிளாஸில், இந்த கஷாயம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, எப்பொழுதுமே நம்ம சொல்கிறது தான். ஸோ 2 கிளாஸ் 3 கிளாஸ் தண்ணி விட்டோன்னா அது பாதியாக நமக்கு குறைஞ்சி வரணும். ஸோ இப்போ 3 கிளாஸ் தண்ணி விட்டிங்கன்னா அது 1 கிளாஸாக வரணும். 3ல் 1 பங்காக நம்ம குறைஞ்சி வர அளவுக்கு நம்ம அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணி காலையிலே இதை குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இது குடிச்சிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அல்சர் ஃபார்ம் ஆகிடும். அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னங்க சாப்பிடலாம்? நல்லா வேக வைத்த சுண்டல் வகைகள் ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கோங்க. அது வேர்க்கடலையாக இருக்கலாம்,
கொள்ளு இருக்கலாம், கொள்ளுல கூட கருப்பு கொள்ளா நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பச்சை பயிறு, முளை கட்டிய பச்சை பயிராக இருக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஒரு சின்ன கப்பில் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி காலையில் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, லைட்டாக ஸ்டீம் பண்ணி. ஏன்னா பச்சையாக வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாலே எனக்கு வயிறு வலி இருக்குது, செரிமானம் ஆகலைன்னு சொல்கிறீங்க. ஸோ நம்ம ஒரு சின்ன கப்பில் ஒரு கேரட், பீட்ரூட் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தோணுதோ ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக மொத்தமாகவே நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் நம்ம சேர்த்து கொஞ்சம் சால்ட், இது ஒரு பவுலில். ஸோ இப்படி சாப்பிட்டுட்டு ஒரு பனானா, முழு வாழைப்பழம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கொய்யா, ஆப்பிள், ஏதாவது ஒரு ஃப்ரூட். இதை கம்ப்ளீட்டாக சேர்த்து காலையில் ஒரு 8:30க்குலாம் இதை கம்ப்ளீட்டாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் உங்களுக்கு பசி எடுக்காது. ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகும், ஸ்லோவாக டைஜஷன் ஆகும். ஃபுட்டை நல்லா மென்று சாப்பிட ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ 21 டேஸ்க்கு இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இல்லைங்க டெய்லி இதே சாப்பிட்றது போரிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிறுதானியத்தில் செய்த உணவுகள் ஏதாவது நம்ம காலை உணவாக எடுத்துக்கலாம். சிறுதானியத்தில் செய்த நம்ம உப்புமாவாக இருக்கலாம், இல்லை புலாவாக இருக்கலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி கஞ்சி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாகும். வயிறு நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்குங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு எது சாப்பிட்டாலும் வயிறு குறையலைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபுட்டை குறைச்சி சாப்பிடுங்க. அளவை குறைச்சிக்கணும், ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கணும். ரொம்ப அதாவது ரீஃபைண்ட், அதாவது நல்ல பாலிஷ் பண்ண ரைஸில் செஞ்ச இட்லி, தோசை மாவு அரைக்கிறது, இல்லை அதில் சாதம் செஞ்சு சாப்பிட்றது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஃபைபர் கண்டென்ட் நிறைய எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வயிறு பகுதி உள்ளே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 21 நாள்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. இதே மாதிரி நமக்கு தொப்பை குறையிறதுக்கு சித்த மருத்துவத்தில் சில வகையான மூலிகைகள் இருக்குது. அதாவது கொழுப்பை குறைக்கக்கூடிய சில மூலிகைகள், அதை நீங்கள் எடுக்கும்பொழுதும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறில் இருக்கக்கூடிய நமக்கு தேவையில்லாத கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்கும். வயிறு பெருசாக இருக்கா, ஒருவேளை நீங்கள் ரொம்ப நாளாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிற நபராக இருக்கலாம். அப்படி இருந்தீங்கனாலும் ஃபேட்டி லிவர் மாதிரியான தொந்தரவுகள் வயிறு பெரிதாக வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க. இல்லை அதிகமாக ஸ்வீட் சாப்பிடக்கூடிய, நான் என்னங்க ஸ்வீட்ஸ் நிறையவே சாப்பிட்றேன்னு யோசிப்பீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 7-8 டீ காஃபி குடிக்கிறேன், 4-5 காஃபி குடிக்கிறேன், குடிக்கலாம் என் தலை வெடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதில் ஒவ்வொன்றுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணாலும் உங்கள் உடல் அவ்வளவும் சுகர் தாங்க சேர ஆரம்பிக்கும். இதுவே உடல் பருமனுக்கு காரணமாக அமைஞ்சிரும். ஸ்வீட் கிரேவிங்ஸ் நார்மலாகவே ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏற்படுது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு ஏலக்காயோ இல்லை ஒரு கிராம்போ வாயில் போட்டு மென்னுக்கிட்டே அதை சியூ பண்ணிக்கிட்டே வாங்கலேன். ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை ஸ்வீட் கிரேவிங்ஸோ குறைய ஆரம்பிக்கும். தவறாமல் ஒரு 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செஞ்சுக்கோங்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள், கொழுப்புகள் வெளியேற ஆரம்பிச்சு ஸோ வயிறும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ தீர்வுகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.